இந்த பிள்ளை பிறந்த நேரம் தான் என் கஷ்டங்கள் நீங்கி சொல்லுவாங்க. அப்போது யோசேப்பு தேவன் அவன் பிறக்கும் போதே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்காரு, ஒரு ஆசீர்வாதத்தினால பிறக்கிறான். அவனுக்கு மட்டும் அது ஆசீர்வாதமா இல்லை, அவன் குடும்பத்திற்கும் எப்படி இருக்காது, அது ஆசீர்வாதமாய் இருக்கிறான். அவன் எந்த வயசு, அவன் பிறக்கும் போது அவனுடைய 8 வயதாக இருக்கும் போது அவன் தாய் மரித்து போகிறார். எப்படி மரித்து போகிறார்? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18. மரண காலத்தில் அவன் ஆத்துமா பெரியும் போது அவள் அவனுக்கு என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். சோ பென்யமீன் பிறக்கும் போது ராகேல் மரித்து போறார். அப்போ யோசேப்புக்கு என்ன வயது? 8 வயது. அவன் எங்க வளர்கிறான் என்றால் அவன் சித்தியாகிய பில்காள் சில்பாள் அவர்களை வளர்க்கிறாங்க. அவன் யாரோட வளர்ந்துட்டு இருக்கான்? தன்னோட 17 வயது வரைக்கும் அவன் யார்கிட்ட இருக்கான்? பில்காள் சில்பாள் என்ற அவங்களுடைய சித்தி கிட்ட தான் என்ன ஆயிட்டு இருக்கான்? அவன் வளர்த்து பட்டு கொண்டிருக்கிறான். இப்போ இந்த 17 வயசுல தான் அவனுக்கு சோதனைகள் உண்டாகிறது. இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் ஒரு சொப்பனத்தை காண்றான். என்ன சொப்பனத்தை காணுகிறான்? ஆதியாகமம் 37:7 படிங்க. நான் வயலிலே என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கனவு அவனுக்கு சொப்பனம் என்ன வருது? அவனோட அரிக்கட்டுகளை சுத்தி எத்தனை அரிக்கட்டுகள் அவனை வணங்கி கொண்டிருந்தது? 11 அருகட்டுகள் வளர்ந்து. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். அதுல இவன் தான் ஒரு பிள்ளை. அப்போ மிச்சம் 11 பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எனக்கு வளர்ந்துட்டு இருக்காங்கன்றான். திருப்பியும் மீண்டும் அவன் 2வது சொப்பனத்தை காண்கிறான். அவன் வேறு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு? 10ஆம் அதிகாரத்துல தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை என்ன பண்ணான்? கடிந்து கொண்டான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அவங்க அண்ணன்மாருங்க அவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை சொல்றான். 2வது என்ன வந்து யாக்கோபும் அவன் தாயாரும் என்ன பண்றாங்க? எல்லாருமே வணங்குறாங்கன்னும் போது அவன் கோவப்படுறான். அவன் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். ஸோ தேவன் அவனை குறித்த திட்டம் அவன் தகப்பனுக்கு ஏதோ ஒரு விஷயம்ல இருந்திருக்கு. அப்போ இங்க எங்க கடினப்படுறாங்க? அவன் அண்ணன்மாருங்க அவன் மேல அதிக கோவப்படுறாங்க. இங்க தான் அவனுடைய சோதனை காலங்கள் மாறுகிறது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்லாருமே ஒரு ஊருக்கு என்ன பண்ண போறாங்க? ஆடுகளை மேய்க்க போறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? யாக்கோபு தன் மகனை கூப்பிட்டு யோசேப்பை கூப்பிட்டு, நீ போப்பா, உன் அண்ணங்களை எங்க போயிருக்காங்க? ஆடுகளை மேய்க்க போயிருக்காங்க, நீ போய் அவங்களை விசாரித்து வான்னு சொல்லும் பொழுது அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து அங்க போறான். அங்க போனவனே அவன் என்ன பண்றாங்க? யாத்திராகமும் 37:24 படிங்க. எதுல போட்டாங்க? ஒரு குடியில போட்டாங்க. ஏன்? முதல்ல அவனை சாவடிக்கணும் தான் இருக்கு. அப்போ ரூபன் சொல்றான், வேண்டாம், அவனை என்ன பண்ணலாம், யாருக்காவது விற்று போட்டு விடலாம்னு சொல்றாங்க. ஸோ உடனே என்ன பண்றாங்க? அவனை எடுத்து ஒரு குடியில போட்டு வைக்கிறாங்க. அந்த வழியா யாரு போகிறா? இப்போ அப்பொழுது 26 படிங்க. அப்பொழுது இப்போதான் அந்த யூதா அவனுடைய அண்ணனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. இவன் யாரு? நம்ம ரத்தத்தின் ரத்தம் தான், நம்ம ஏன் இவனை கொல்லணும்? இஸ்மவேலில் வித்து போட்டலாம், அங்கே போயிட்டு புடச்சிக்கிட்டோம் என்று தேவன் யூதா மூலியமாக ஒரு இரக்கத்தை யாருக்கு காட்டுறாரு? யோசேப்புக்கு காட்டுகிறார். அவன்
எறியதுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் இஸ்ரவேல் கையில் 20 எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள், பின்பு கொண்டு போனார்கள். ஸோ அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவன் இப்போ எங்கே போயிட்டான், எகிப்து தேசத்துக்குள்ள போயிட்டான். ஏன்னா தேவனோட சித்தம் அவனை எங்கே கொண்டு போகணுன்றது, எகிப்துக்கு. நிறைய முறை தேவன் நம்மளை வழி நடத்தும் போது அது கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். நம்ம யோசிக்கலாம் ஏன் இந்த காரணங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்ட்டு. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க, அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை, எந்த தகராறும் பண்ணலான்னு சொல்லி அங்கே தான் ஓடி போயிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தேவன் அவன் அமைதியாக பொறுமையாக என்ன பண்ணான், அதுக்கு தேவனுடைய திட்டத்திற்கு அவன் விட்டு கொடுத்தான். ஸோ அவங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக அவன் என்ன பண்ணான், நடந்து கொண்டான். அடுத்தது இப்போ ஆதியாகமம் 39:1. ஓகே, இப்போ யார் வாங்குறா, போத்திபார். இந்த போத்திபார் யாருன்னா, அவன் யாரா இருக்கா, அவங்க என்ன பண்ணுறது, தளபதி. அதாவது எகிப்து தேசத்திற்கு உடைய இதுக்கு அவன் எப்படியா இருக்கான், தளபதியான ஒரு இடத்துல அவன் விட்டு போடுகிறான், அவனை வாங்குகிறான். அங்க பார்த்தீங்கன்னா அதே வசனத்துல 3ஆம் அதிகாரத்தை படிங்க. ஸோ அங்கே எஜமானுக்கு என்ன ஃபீல் ஆகுது, அவன் எல்லாம் கர்த்தர் அவனோடு இருக்காரு, அவன் செய்கிறது எல்லாம் என்ன இருக்கு, வாய்க்க செய்கிறார் என்று அவன் உணர்ந்து என்ன பண்ணுறான், எல்லா பொறுப்புகளையும் யார்கிட்ட கொடுக்குறான், யோசேப்புக்கு கொடுக்குறான். எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கான். ஒன்னே ஒன்று, அவனுக்கு உணவு பாத்திரங்கள், அவன் சாப்பிட்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தின் மேலேயும் அவன் அதிகாரியாக இருக்கிறான். இங்கே அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறான். அவன் சொன்னான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எகிப்து தேசத்தில் யாவே தேவனே அவர்கள் அறிந்ததில்லை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான், அவன் கடவுள் அவன் கூட இருக்காரு, அதனால தான் அவனுக்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் வருத்தப்படலைங்க. 17 வயசில் ஐயோ என்னை வித்துட்டாங்களே, ஒரு தேசத்தை விட்டே போகிறான். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து திடீர்னு உங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அமிச்சா இருக்கும், என்ன பண்ணுவோம்? 17 வயசுன்றது ஒரு வாலிப வயசு, சின்ன வயசு. தாய் தகப்பனை விட்டாமல் கடைசி வரைக்கும் அவன் தகப்பனோட எப்படி இருந்தான், செல்ல பிள்ளையா இருந்து கொண்டிருந்த மகன் இப்போ எங்கே போயிருக்கான், எகிப்து தேசத்துக்கு போயிருக்கான். கூட அவன் கஷ்டப்பட்டு சொன்னாலும் யாரும் இல்லை, ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான், எஃபிஷியன்ட் பர்சனாக இருந்தான், திறமை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் அவன் எல்லாத்தையும் மேலே கொடுங்க. நீங்கள் கூட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எப்போ பதவிகள் உயர்வு கொடுப்பாங்க, நீங்கள் திறமையாக வேலை செய்யும் போது தான். ஸோ அவன் திறமையாக வேலை செய்யும் பொழுது தேவன் அவனோடு இருந்தார். அவன் செய்ய எல்லாவற்றிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று யாருக்கு அவன் சாட்சியாக நிற்கிறான், புறஜாதன் மத்தியில். இப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை தான் தேவன் நம்மளை கேட்கிறான். முதலாவது எப்படி இருக்கா, பொறுமை உள்ளவனாக இருக்கான். இரண்டாவது எப்படி இருக்கா, எஃபிஷியன்ட் பர்சன், திறமை வாய்ந்தவனாக இருக்கான். அதனால தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறான்றதுக்கு யாரோட அவன் சாட்சியாக இருக்கான், புறஜாதியர் மத்தியில் அவன் சாட்சியாக இருக்கான். இப்போ அடுத்தது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எப்படி உள்ளவனாக இருந்தான், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாக இருந்தான். ஸோ கடவுள் அவனை எப்படி படைச்சாரு, அழகு உள்ளவனாக படைச்சாரு. அந்த அழகு தான் அவனுக்கு என்னவா இருந்துச்சு, ஆபத்தாய் இருந்துச்சு. அழகு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஆபத்துடுவாங்க. ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த அழகு அவனுக்கு என்ன ஆச்சு, ஆபத்தாக இருந்துச்சு. ஆனால் தேவன் அதை அவனுக்கு எப்படிப்பட்டதாக மாற்றி கொடுத்தார், ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 9. இப்போ என்ன சொல்றாங்க, எல்லாத்துலேயும் உன்னை தவிர என்ன எல்லாத்துலேயும் இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு, எஜமான் அதிகாரியாக வச்சிருக்காரு. இதில் நான் பாவம் செய்வது எப்படி, யார் அவன் ஸ்பெசிஃபை பண்ணுறான், இங்கே நான்
இத்தனை பெரிய பொல்லாங்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், இப்போ இந்த யோசேப்போட லைஃப் எடுத்துட்டீங்கன்னா, அவன் படிக்கிற கிணிக்கு நம்ம கிட்ட இந்த பைபிள் இருக்கு. இதுல எல்லா பாவங்களும் இருக்கு. இந்த பாவங்கள் செய்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்ன்றதுக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனா யோசேப்பு காலத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த தோரா 5 ஆகமங்களை யார் எழுதுனது? மோசே தான் எழுதினாரு. இவருக்கு அப்புறம் தான் மோசே வராரு. ஆனா இவனுக்கு இப்படி அந்த தெய்வ விசுவாசம், அந்த பயம் இருக்கு. இதுதாங்க. அப்ப எப்படிப்பட்ட பிள்ளைய அவன் வளர்க்கப்பட்டிருக்கான் பாருங்க. அந்த மரியாதை, உண்மை, ட்ரூத்ஃபுல். யாருக்கு உண்மையா இருக்கான்? எஜமான் தப்பு பண்ணியிருந்தா யாருமே ஒன்றும் அவனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் 2 பேருக்கு உண்மையா இருந்தான். முதல்ல தேவனுக்கு உண்மையா இருந்தான். ரெண்டாவது தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனா. முதல்ல பொறுமை உள்ளவனா இருந்தான். ரெண்டாவது எஃபிஷியன்ட் பர்சன், திறமை உள்ளவனா இருந்தான். மூணாவது உண்மை உள்ளவனா. இப்போ அப்படி இருக்கும்போது அவனை என்ன பண்றாங்க? அவங்க அந்த ஒய்ஃபு வராங்க, அவனை பிடிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்? வெளியே ஓடி போயிடுறான். அப்போ அவன் ஆப்வியஸ்லி அவன் என்ன பண்றான்? அவனை மாட்டி விடுறாங்க. இப்போ ஆதியாகமும் அதே 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 21, 22 வாசிங்க. நாளை படிக்கிறேன். படிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். ஓகே, இப்போ என்ன ஆகுது? வெளியே வந்துடுறான். அப்போ யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். ஸோ என்ன பண்ணுறான்? ராஜாக்கள் அவன் இருக்கிற சிறைச்சாலையில் அவன் சிறையில் போடுறான் நார்மலி. ஆனால் அந்த சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு என்ன பண்ணுறாரு? இருக்காது. அவன் இஸ்ரவேலை விட்டு கானானை விட்டு கிளம்பும் போது அவனை 17 வயசுல கொண்டு போகிறாங்க. இப்போ 3 ஆண்டுகள் அவன் எங்கே இருக்கான்? போத்திபார் வீட்டில் இருக்கான். தன்னுடைய 20வது வயதில் அவன் எங்கே போகிறான்? சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் சிறைச்சாலை தலைவன் அவனை எப்படி வைக்கிறாரு? கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்கிறானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணியபடியினாலும், அவன் வசம் இருந்த யாது ஒன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவன் என்ன பண்ணல? விசாரிக்கல. இங்கே அவன் எல்லாரிடமும் மதிப்புள்ளவனாய் நடந்து கொள்கிறான். ரெஸ்பெக்ட் பர்சன். இப்போ நம்ம ஒரு மேனேஜர் கிட்ட நல்ல மரியாதையாக அன்போடு நடந்துக்கும் போது அவர் என்ன பண்ணார்? உங்களை எல்லா விதத்துலையும் உங்களை பொறுப்புள்ளவனா நினைப்பாரு. இங்கேயும் அவன் எப்படிப்பட்டவனா நிற்கிறான்? சாட்சி உள்ளவனா நிற்கிறான். யாரிடம்? புராஜாதா சிறைச்சாலிக்காரன். அவனும் ஒரு எகிப்தியன் தான். அவனுக்கு யாவே தேவனை பற்றி தெரியாது. சச்சிஷ் பிரதர் சொன்னார், யாவே இந்த தேவனை பற்றி அவர்கள் அறிந்தவர்கள் கிடையாது. அவன் சொல்றான், கர்த்தர் அவனோட இருக்கிறதுனால அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. யார் மத்தியில் சாட்சியா நிற்கிறான்? இங்கேயும் புறஜாதர் மத்தியில் அவன் சாட்சியா நிற்கிறான். முதல்ல பொறுமை உள்ளவனா இருந்தான். 2வது திறமை உள்ளவனா இருந்தான். 3வது உண்மை உள்ளவனா இருந்தான். 4வது எப்படி இருக்கான்? மதிப்புக்குரியவனாய் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது பார்க்கலாம். இப்போ சிறைச்சாலையில் இருக்கா. இங்கே ஒரு விஷயங்கள் நடக்குது. எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லை பைபிள் அப்படி படிக்கலாமா? தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு. அங்கே சிறைச்சாலையில் 2 பேர் வராங்க. யார் வராங்க? பானபாத்திரக்காரன், இன்னொருத்தர் யாரு? வேலைக்காரன், சர்வன்ட். அவன் பேர் என்ன சொல்லுவாங்க? சுயம்பாகியங்களின் தலைவன். சுயம்பாகிகளின் தலைவன்னா ஒண்ணுமே கிடையாது. இஸ் எ சீஃப் குக். ஓகேங்களா? பானபாத்திரக்காரன் அவன் குக் பண்றதை சர்வ் பண்றவன். யாருக்கு? ராஜாக்கு. ஸோ இங்கே சுயம்பாகியலி அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அவன் யாருன்னா இஸ் எ சீஃப். ராஜாக்களுக்கு சமைக்கிற இடத்துல அவன் சீஃப் குக்காக இருக்கான். இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க இப்போ சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்படுறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் ஒரு சொப்பனை காட்டுறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆதியாகமும் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. ஓகே, என்ன இருக்காங்க? அவங்க கலங்கியிருக்காங்க. இப்போ அவன் கேட்குறான். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோட காவல் பண்ணிட்டு இருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருப்பது
என்ன என்று நிதானமாய் அவன் கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கனவு கண்டோம், அதுக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லைன்றான். இப்போ அவன் வார்த்தை சொல்கிறான், என்ன சொல்கிறான்? யோசேப்பு அதற்கு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் தேவனுக்குரியதல்லவா, அது என்னிடத்தில் சொல்லுங்கன்றான். சொப்பனத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? தேவன் சொல்வார். இங்கே 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, அவன் அன்புடையவனாக இருக்கான். நேராக போனால் அவன் கலப்பாக அவன் பயந்து இருக்கும்போது அவன் அதை யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ அவங்க இருக்காங்க போகலாம், இல்லை என்னடா இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் நிதானமாய் பொறுமையாய் அன்பாய் அவன் என்ன கேட்குறான்? ஏன்பா பயந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 சொப்பனம் கண்டோம், அதுக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை அப்படின்றான். அவன் சொல்கிறான், அதுக்கு யார் சொல்ல முடியும்? தேவன் சொல்ல முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க, அவனே அங்கே கஷ்டப்பட்டு இருக்கா, அவனை தேவன் என்ன பண்ணுறான்? ப்ரைஸ் பண்ணுறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ண ஒரு கஷ்டம் தான். ஆமாம், இந்த தேவன் என்ன கடவுள்ன்றோம், நமக்கு என்ன செய்கிறாருன்றோம். இந்த விஷயம் நடக்கும் போது அவனுக்கு 28 வயது. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் அவன் எங்கே இருக்கான்? சிறைச்சாலையில் இருக்கான். இப்போ இந்த இது வருது, அவங்க சொப்பனத்தை சொல்கிறாங்க. பார்வோன் அவன் பாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை சொல்கிறான், சுயபைரிக்காக சீஃப் குக் ஒரு சொப்பனத்தை சொல்கிறான், அவன் அர்த்தத்தை சொல்கிறான். அப்போது பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுறான்? மீண்டும் எகிப்து ராஜாவிடம் போகிறான். ஆனால் அந்த சீஃப் குக்கோட தலை என்ன பண்ணுறது? துண்டிக்கப்படுது. இப்போ அவனுடைய சுய இதில் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படி. என்ன சொல்கிறான்? நீ அங்கே போயிடுவப்பா, ராஜா பக்கத்தில் போயிடணுன்னு என்ன பண்ணோம்? என்னை நினச்சி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பண்ண, என்ன விடுதலை ஆக்கனா. அவன் போய் சொன்னானா? ஏன் சொல்லலை? ஆதியாகமும் அதே 40:23 படிங்க. அவனை என்ன பண்ணிட்டான்? மறந்து விட்டான். இதுதான் நம்ம பண்ணுற காரியம். தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பாரு. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோட என்ன பண்ணுறது? அதை யூட்டிலைஸ் பண்ண நினைக்க அவன் கண்டிப்பாக கஷ்டப்படுறான்னு சொன்னான். அப்போ நீ போவாங்க நினச்சேன். ஒரு கால் அவன் போய் அவன்கிட்ட சொல்லி அவனை விடுதலை பண்ணி தான் என்ன நடந்திருக்கும்? அவன் திருப்பி என்ன பண்ணியிருப்பான்? கொஞ்சம் கையில் பணம் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட கானானுக்கும் எஜிப்துக்கும் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தான். அவன் குடிநடையாக போனால் கூட என்ன பண்ணலாம்? 2 வாரத்தில் என்ன பண்ணிடலாம்? அவன் திருப்பியும் கானானுக்கே போயிடலாம். அவன் அப்பா கூட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனோட திட்டம் அது கிடையாது. அவன் உங்களை அழைத்திருக்காருன்னா அது நிச்சயமாக ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவன் நடந்த பாதை என்ன சந்தோஷமான பாதைகளா? இமேஜின் பண்ணுங்கள், 17 வயசில் ஒரு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே போனோன்னு நல்லா இருக்கான், லைஃப் செட்டில்னு நினைக்கிறான். செட்டில் நினைக்கிற நேரத்தில் அங்கே ஒரு சோதனை வரும். நமக்கு அப்படி தான் வரும். ஒரு வேலை கிடைக்கும், அங்கே போனோடனே அப்பா இதோட ஒரு 50 வருஷம் உட்காந்துலாம்டா, நம்ம லைஃப் செட்டில் நினைப்போம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வரும். அது யாரால் வருதுன்றது நம்ம யோசிக்கணும். தேவனால் வருகிறதா இல்லை நம்மளால் வருகிறது? பரவாயில்ல, இயற்கையாக வரும்போது நீங்கள் விட்டு கொடுக்கணும். அவன் அதை பண்ணலாம். அப்போது இங்கே மறந்துட்டான். திரும்பியும் ஆதியாகமம் 41 நிறைய வசனங்கள் படிக்க சொல்கிறேன். ஏன்னா அந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? இதில் இருக்கிற அர்த்தங்கள் புரியும். ஆதியாகமம் 41:1. ஓகே, இப்போ அவன் மறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. இப்போ யோசேப்புக்கு என்ன வயது? 30 வயது. அவன் கடந்து வந்த பாதைகள் எத்தனை வருஷம்? 13 வருஷம். 17 வருஷம் செழிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு இருந்தான். இந்த 13 ஆண்டுகள் அவன் எப்படி இருந்தான்? கஷ்டத்தின் மத்தியில் இருந்தான். ஆனால் இன்னைக்குமே அவனுடைய பொறுமையை அவன் விட்டு கொடுக்கல. அவன் கொடுத்த வேலையில திறமையா வேலை செஞ்சான். அவன் அன்பா இருந்தான், உண்மை உள்ளவனா இருந்தான், தேவனிடம் எப்படி இருந்தான்? நம்பிக்கை உடையவனா இருந்தான். இப்போ பார்வோனுக்கு 2 சொப்பனங்கள் வருது. என்னென்ன சொப்பனங்கள்? ஒன்று வந்து 11 அது படிக்கமா?
ஸோ இங்கே என்ன ஆகுது, 7 செழுமையான பசு, வீக்கான பசு. அப்படின்னா வந்து 7 பசுக்கள் வரும்போது அந்த செழுமையான பசு என்ன பண்ணுது, அந்த பலவீனமான பசு என்ன பண்ணுது, சாப்பிடுது. அடுத்தது என்ன கதிர் வருது, ஒரு நல்ல செழிப்பான கதிர்கள் வளருது, 7 கதிர்கள். 7 அவலட்சணமான கதிர்கள் என்ன ஆகுது, அது சாப்பிடுது. அப்போது அந்த சொப்பனத்தை யார்கிட்ட போய் சொல்கிறான், அவன் வந்து அந்த சொப்பனம் காலில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41:8 படிச்சிங்கன்னா அது படிக்கணும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிக, சாஸ்திரிகள், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பிஷப்ஸ், பெரிய பெரிய ஆர்க் பிஷப், போப் எல்லாரையும் கூப்பிட்றான். கூப்பிட்டு இது எனக்கு பதில் சொல்லிட்டான்னா அது யாராலையும் சொல்ல முடியல. இப்போ தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. அப்போ பானபாத்திரக்காரன் என்ன சொல்கிறான், அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவரின் பார்வனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்று தான் நினைக்கிறேன் என்றான். இந்த சூழ்நிலை வரும்போது தான் அவன் ஞாபகம் இருக்கு, ஆஹா சொப்பனத்துக்கு எனக்கு ஒருத்த அன்னைக்கு அர்த்தம் சொல்லியிருந்தான். ஒருவேளை அன்னைக்கு போய் அவன் சொல்லியிருந்தானா அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த நேரம் தேவன் குறித்த காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு கற்பூரத்தை கொளுத்தினா நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறோம். அது சாத்தியம் இல்லை. தேவன் உங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இது யோசிப்புக்கு மாத்திரம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், யோசிப்பை போல எல்லா விதத்திலும் பொறுமையுள்ளவனார். அப்போ அது உங்களுக்கு தெரியும், அந்த கதைகள் உங்களுக்கு பார்வோன்கிட்ட போய் சொல்கிறான். இப்போ ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க என்ன சொல்றா, நீ ஒரு சொற்பனத்தை கண்டால் அது என்ன பண்ற, அதோடைய அர்த்தத்தை சொல்லுவேன்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றான், நீ தான் அந்த அர்த்தத்தை சொல்லுவேன் என்றான். ஆனா அதே இதுல பாருங்க, ஆதியாகமும் 41:30 வசனம் 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவர் இல்லை. இங்க என்ன சொல்றான், நீ தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும்ன்றான். ஆனா இங்க என்ன சொல்றான், உன்னை தவிர யார் சொல்ல இருக்கிறார், அவனை இவைகள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தியபடியால் தேவன் இவைகள் எல்லாவற்றையும். எவ்வளவு பெரிய அதிபதி, அங்க யாருக்கு சாட்சியா நிற்கிறான், தேவனுக்கு சாட்சியா நிற்கிறான். இதுதாங்க நம்ம செய்யணும். நம்ம எடுத்தோடு சொல்றோம், நான் தான் பிரதர் செஞ்சேன். யாராவது சொல்லக்கூடாது, இது நான் டேலண்டடா அப்படி செஞ்சுட்டேன் இல்லைங்க. நீ பிரைஸ் காட். ஏன்னா அவன் இங்க இந்த வார்த்தை சொல்லும் போது அவன் அர்த்தம் என்ன சொல்றான், 16 அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். ஸோ இதுதான் அவன் சாட்சி சொல்றான். அவன் சொன்னோட நான் சொல்றேன்னு சொல்லல, அவன் நான் இல்லப்பா, தேவன் உனக்கு சொல்லுவான். அது யார் விசுவாசிச்சா, பார்வோன் விசுவாசிச்சான். இப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இல்லை. ஒரு வேலையில கூட நம்ம செஞ்சுட்டோம்னா அதான் செஞ்சுட்டோம், அங்கதான் நம்ம தெய்வம் மகிழ்ச்சி எப்படிப்பா செஞ்சோம். நம்ம அது வந்து எப்படி நினைக்கிறோம்னா, ஒரு ஷைனஸாக நினைக்கிறோம். இல்லைங்க, வேறவர் வி கெட் தி சான்ஸ் வி ஹேவ் டு பிரைஸ் தி காட். அதுதான் உகந்த வாசனையான ஒரு பலி. அது அவர் சந்தோஷப்படுறாரு, என் மகன் இது பண்ண. மோசை ஏன் வந்து கானான் தேசத்துக்குள்ள போல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கல்லடிச்சான். இல்லை, அவன் சொல்ற ஒரு மாதிரி, தேவன் உனக்கு தண்ணி கொடுக்குறாரு சொல்ல, நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறேன். என்னாக எடுத்து குடிச்சு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, கல் அடிச்சதுனாலதான் அந்த தேவன் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ போப்பா அந்த மக்களுக்கு தண்ணி கொடுங்க. அப்ப அவன் என்ன சொல்லிருக்கணும், அவசரப்படாதீங்க, உங்களுக்கு தேவன் தண்ணி கொடுப்பாரு சொல்ல, நான் உங்களுக்கு தண்ணி. அப்போ
ஒரு வார்த்தை தேவனுக்கு வசனமாயிருந்துச்சு. தேவன் நம்ம கொடுக்குற இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துல சாட்சியா நிற்கிறோம்னா அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சாட்சி. உன்னில் நான் மகிமைப்படுவேன் ஏசாயால சொன்னது போல அவர் நம்மள மகிமைப்பட்டுட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இன்னைக்கு நான் பேசுறேங்க, தேவன் உங்களோட இடைப்பட்டு இருக்காரு. அசோக் சூப்பரா பேசிட்டா சொல்ல முடியாது. நான் நல்லா பேசினாலும் சரி, சாதாரணமாக பேசினா தேவனுக்கு தான் முடியும். ஏன்னா ஜஸ்ட் ஐம் எ டாங்கி. பிளம்பனிடம் எப்படி கழுத பேசினது? கழுத ஏதாவது பிடிச்சிருக்கா? கழுத பேசுமா? ஆனால் பேசியது யார் பேசினா? தேவன் பேசினார். நம்மளாம் என்ன நினச்சிக்கணும்? நம்மளாம் ஒரு கழுதையை கூட நம்ம நினச்சிக்கணும். நம்ம எவ்வளோ திறமைசாலியாக இருக்கலாம், நீங்கள் எத்தனை தியாலஜி படிக்கலாம், எவ்வளோ டாக்டரேட் வாங்கலாம், ஆனால் தேவன் உங்களை நிறுத்த நினைக்கும் பொழுது தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? இவன் பாருங்க அதான் சொல்றான், நீ சொற்பனத்தை சொல்லணுமோ அதை 16 அதிகாரத்திலாம் சொல்றான். நான் இல்லப்பா, தேவனே உனக்கு சாட்சியம் இருக்கிறான். இப்போ பார்வோனுக்கு அவன் என்ன பண்றான்? அதோடைய அர்த்தங்களை சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் அதுக்கு வரப்போற காரியங்களே நல்ல வருஷங்களில் விளையும் அந்த காரியத்துல சொல்லிட்டு இந்த வார்த்தை அவன் என்ன சொல்றான்? நீங்க ஒரு நல்ல ஆளா தேர்ந்தெடுங்கன்றான். ஒரு ஞானம் உள்ளவனா எகிப்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அவன் சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. அப்போ பார்வோன் கேட்கிறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். இவனை சொல்றான், நீங்க இங்க ஒரு ஆளை நியமிச்சுக்கங்க, இந்த காரியெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்துக்கங்கன்ட்டு நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஷார்ட்டா போறேன், டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. அப்போ தேவன் அவனே கேட்கிறான், இந்த தேவ மனுஷனை போல இந்த தேசத்துல யாராவது இருக்காங்களான்னு உண்டோ என்று பாருங்கள் என்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்? தெய்வ ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன சொல்றான்? தேவன் இவ எல்லாவற்றிலும் உனக்கு வெளிப்படுத்தினான். ஸோ அவன் சாட்சியை நின்றுட்டான். பார்வோன் வாயிலே தேவனை பற்றி தேவனை பற்றி அவன் பேச வச்சுட்டான். இப்போ அதோட ஆசீர்வாதங்கள் என்ன? முதல்ல 40 அதிகாரத்தை படிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். ஸோ ஃபர்ஸ்ட் அவனோட பிளெஸிங்ஸ்னா he became a prime minister. அந்த தேசத்துல எல்லாரும் என்ன பண்ணோம்? அவன் சொல்றதை கேட்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, புறஜாதியரை கொண்டு போய் உட்கார முடிக்க முடியுமா? ஆனா பார்வோன் என்ன சொல்றான்? ஏன்னா அவன் நினைக்கிறான் தேவன் அவனோடு இருக்கிறா, அவன் தேசத்தை காப்பாற்றுவான். அவன் இல்லைனா கூட அவன் தேவன் அவனை காப்பாற்றுவான் நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளஸிங்ஸ் அவனை ஒரே நாளில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். நம்ம பார்க்க முடியுமா? இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் எங்கேருந்து வரான்? அவன் சிறைச்சாலையிலேருந்து வரான். ஒரு ஜெயிலேருந்து வரவன் தூக்கி உட்கார வைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பிளஸிங்ஸ். அடுத்தது 2வது பிளஸிங்ஸ் பாருங்க. ஆதியாகமும் அதே வசனத்தில் 42ஆம் அதிகாரம். ஸோ ஃபர்ஸ்ட் அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு. 2வது அந்த முத்திரை மோதிரம் ராஜாக்களை தவிர வேறு யாரும் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளஸிங்ஸ். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அந்த தேசத்துக்கு. சும்மா பார்வோன்னு ஒரு டம்மி தான். அவனுக்கு அழகான வஸ்திரங்களை கொடுத்தாங்க. திருப்பி 11 வருஷம் அவங்க அப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் யார் கொடுக்குறா? அவனுக்கு ராஜா கொடுக்குறாரு. பொன்னும் வெள்ளியும் கொடுக்குறாரு. முதல்ல ஒரு பதவி உயர்வு, 2வது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருமானங்களை அவனுக்கு தேவன் கொடுக்கிறாங்க. 3வது 43 அதிகாரம் படிக்கணும். என்ன பண்ண வைக்கிறான்? எல்லாரும் ரதங்களை ஏற்றி போகும்போது என்ன பண்ணோம்? சும்மா இல்லை, எல்லாரும் யாருக்கு பண்ணினோம்? அவனுக்கு பண்ணினோம். எகிப்தை பொறுத்த வரைக்கும் எபிரேயர்கள் ஒரு கீழான மக்கள். ஆனால் அந்த கீழான மக்களை யார் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க? பார்வோனை தவிர எல்லாருமே அவன் தேசத்து அதிபதியிலிருந்து அந்த தேசத்தில் இருக்கிற போர் வீரர்கள் இருந்து பணக்காரர்கள் இருந்து ஏழை வரைக்கும் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பகிர்ந்து வணங்கி கொண்டாங்க. எபிரேயர்கள் எப்படி பார்ப்பாங்க? கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆடு மேய்க்கிறவர்கள். இவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆடு மேய்க்கிற தொழில் தான் பண்ணிட்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்
செகண்டு இஸ் கிவிங் ஆல் தி blessings. அவன் செல்வங்களை கொடுக்குறார். மூணாவது உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். ஆஃபீஸ்லேயே இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் நீங்கள் அப்போ தான் வீடாக போய் சேர்த்துருக்கீங்க. திடீர்னு உங்களை தூக்கி சேர்மனாக உட்காந்து வச்சா எப்படி இருக்கும்? அது சார் குட் மார்னிங், நீங்கள் குட் மார்னிங் சொன்னாலும் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸை தேவன் கொடுக்குறார். 4வது ஆசீர்வாதம் 45 அதிகாரத்தை படிக்கமா? இப்போ பாருங்க என்ன பண்றான், அவனே அவனுக்கு என்ன பண்றான், ஒரு பேரை மாத்தி என்ன பண்றான், கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவனுக்கு அது தேவையா? ஒரு ராஜாக்கு தேவை? வந்தியா, வேலையை பார்த்தியா, உனக்கு குட்டியை கொடுத்தேன், 7 வருஷம் காப்பாத்துல. யாருடைய குட்டியை, யாருடைய பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்? எங்கே அவன் அசிங்கப்பட்டு அவனை சிறைச்சாலையில் போட்டு அந்த போத்திபாருடைய பிள்ளையை தான் அவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கல்யாணம். எங்கே தலைமுறை இருந்தாயோ, எங்கே வீணான பழிகளை சொன்னாயோ, அங்கேயே என்ன பண்றாரு இந்த தேவன். ஸோ இதுதான் யோசேப்புடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதனால அவன் ஒரு சிறந்த மனிதனா இருந்தான், சரியான மனிதனா இருந்தான். சரியான மனிதனா பர்ஃபெக்ட் பர்சன். இந்த பர்ஃபெக்ட்ல இருக்கிற முதல் பி பேஷியன்ஸ், பொறுமையை குறிக்கிறது. இரண்டாவது இ அவனுடைய எஃபிஷியன்ஸ், திறமையை குறிக்கிறது. மூணாவது ஆர் அவன் எல்லாரிடம் எப்படி இருந்தான், ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான், இது பண்ணிட்டு இருந்தான். மூணாவது ஃபெய்த், விசுவாசம். யார் மேலே வைத்திருந்தான், தேவன் மேலே அவன் வைத்திருந்தான். கிட்டத்தட்ட சிறைச்சாலை அவன் 10 ஆண்டுகள் இருந்தாங்க. 8 ஆண்டுகளே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை சொன்னால் அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. அவனுக்கு சிறைச்சாலை ஜாலியாக இருக்க முடியுமா? ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். இதை விட பெரிய விசுவாசம் என்ன தெரியுங்களா? யாதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 24 படி. சகோதரனை நோக்கி நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பை இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டார். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தார். அவனுக்கு சுகந்த வர்க்கம் என்று எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். என்ன பண்ணாங்க? பெட்டியிலே வைத்தாங்க. ஏன்? அவனுடைய சரீரம் இங்கே வேண்டாம், என் கதைவன் சொன்ன கானான் தேசத்துல தான் என்ன ஆகணும், எலும்புகள். நினைச்சு பாருங்க, ஆபிரகாமிடம் கானான் தேசத்துக்கு போக சொன்னாரு. கிட்டத்தட்ட ஆபிரகாமிடம் சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு தான் அவனுக்கு அந்த விஷயம் எங்கேருந்து வந்துச்சு. அவன் விசுவாசம் தான் பாருங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு இங்கேருந்து கொண்டு போயிடுவாருப்பா. அங்கே போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், என்னோட எலும்பை இங்கே வைக்காதீங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே போகிறீங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிட்டபடி செய்திருந்தார். இமேஜின் பண்ணுங்க, அவன் சொல்லி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கழித்து மோசே என்ன பண்ணுறான், அவனுடைய எலும்புகளை கொண்டு போகிறான். நம்ம தாய் தகப்பன் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமா? அன்றைக்காவது யோசிக்கிறோமா? அவன் பாருங்க, அவன் சொன்னதை அந்த இஸ்ரவேல் மக்கள், ஏன்னா தேவன் அவன் மேலே வைத்த அன்புனால அந்த நினைப்பூட்டுதலுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அங்கே அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க எலும்பை எங்கே வச்சுருக்கணும் சொல்லுங்கள்? அது எப்படி பொக்கிஷமாக பார்த்துருக்கணும். அவனுக்கே சாப்பாடுக்கு வழி இல்லை. பார்வன் அவனை நெருக்கி கொண்டு இருக்கான். அந்த இடத்துல கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் எலும்பை பாதுகாத்து தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளையின்படி என்ன பண்ணுறாரு, மோசே அங்கேருந்து என்ன பண்ணுறாருங்க, கொண்டு போகிறார்.
கடைசியாக படிப்போம். யோசுவா 24 அதிகாரம் 32 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியனுடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். ஓகே, பண்ணிட்டாங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவர் மரித்து 200 ஆண்டுகள் கழித்து அவருடைய எலும்புகளை எடுத்துட்டு போய் 60 ஆண்டுகள் கழித்து எங்க புதைக்கிறாங்க? கானான் தேசத்திலே புதைக்கிறாங்க. உயிரோடு இருந்த மோசே, தேவன் அவரை கொண்டு வழிநடத்தின மோசே கூட எங்க போல? கானானுக்கு போல. ஆனா இவனுடைய எலும்புகள், அதான் உலர்ந்த எலும்புகள் ஏற்பற்றி எழ வேண்டும். தேவன் அவன் மேலே வைத்தனால அவனுடைய எலும்பு கூட அவன் என்ன பண்ணல? புறஜாத தேசத்துக்குள்ள வைக்கல. அவர் கண்ட கானான் தேசத்துக்குள்ள தேவன் அவங்களோட எங்காவது பேசினாரா? நீங்கள் ஆதியாகமம் 30 50 நீங்கள் படிங்க. திருப்பி வரும்போது சொல்லுங்க, இல்லை இங்கே பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. அவன் தேவன் மேலே கொண்ட விசுவாசம். அந்த வாலிப வயசில் தேவன் அவன் யாக்கோபு அவனுக்கு தேவனை பற்றின சொன்ன வார்த்தைகளை அவன் ஆழமாக படித்து வச்சுக்கிட்டான். அவன் உண்மையாக வாழ்ந்தான். ஸோ இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன். அதான் பர்ஃபெக்ட் சொன்ன இல்லையா? பொறுமை உள்ளவனாக இருந்தான், எஃபிஷியன்ட் திறமை உள்ளவனாக இருந்தான், ரெஸ்பெக்ட் உள்ளவனாக இருந்தான். ஃபெய்த், எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. நான் கண்டிப்பாக எங்கே போவேன்? கானானுக்கு போவேன். நான் போடலாம், எலும்பு அங்கே தான் போவேன்ற நம்பிக்கை இருந்தேன். என்டியூரிங், அன்பாகவான இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் யோசிப்பு என்ன சொன்னாங்க? இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேன். இந்த பர்ஃபெக்ட் நமக்குள்ள இருக்கா? தேவனையும் இயேசுவையும் யோசுவாவையும் தேவனுக்கு ஒப்பிடுற ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசுவானவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். யோசேப்பு 30வது வயதில் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தேவன் அவருக்கு ஒரு மீட்பு ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வந்தார். இயேசு 30வது வயசில் இஸ்ரவேல் மக்களை, யூதா மக்களை காப்பாற்ற என்ன பண்ணார்? 3 ஆண்டு காலங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய வைத்தார். யோசேப்பு ஒரு ஆடு மேய்க்கிறவன். இயேசுவை என்ன சொல்லுவோம்? நம்ம மேய்ப்பரு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, அவர் எகிப்தில் அவங்க அண்ணா அவங்களை பார்க்கும்போது அவரை கண்டு கொள்ளவில்லை. தேவன் நமக்கு ஒரு மீட்பராக வரும்போது யூதர்களாக பண்ண முடியல, அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. வராங்க இல்லையா? யோசேப்பை பார்க்க வராங்க. அவங்களுக்கு தெரியல யோசேப்பு தான் அங்கே எதுக்கு வராங்க? எகிப்துக்கு வராங்க. என்ன வாங்குறதுக்கு? தானியங்கள் வாங்குறதுக்கு. அவன் தான் நிற்கிறான். ஆனால் அவன் அண்ணக்காரங்களுக்கு அவனை யாரும் தெரியல. அவன் தான் தம்பி தெரியல. ஆனால் இயேசுவானவர் பிறக்கும் பொழுது யூதர்களுக்கு அவர் தான் மீட்பர்ன்றது தெரியல. ஆனால் தான் அவரை சிறுவரை அழைச்சான். எவ்வளோ பெரிய பிளஸிங்ஸ் பாருங்க. ஜீசஸோட ஒப்பிடுற அளவுக்கு அவர் எங்கேயுமே கோவப்படல. வெரி பேஷன்ஸ் பர்சன். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நம்மளை கூட சில நேரத்தில் கஷ்டத்தின் பாதை நடத்தி கொண்டு போகலாம். நம்மளால கூட அந்த கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவனிடம் நம்ம அன்பாக இருக்கும் பொழுது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, யோசேப்புக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன காரியங்கள் செய்யணுன்றதை பார்க்குறோம். இந்த பர்ஃபெக்ட்னஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. இதை கடைப்பிடிங்க. தேவன் உங்களுக்கு அபரிதமான ஆசீர்வாதங்களை தருவார். இந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கூட தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இன்னும் நீங்கள் தேவனுடைய இருப்பீர்கள். தேவன் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தலைவருக்காக இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இதுவாக தேவனே சொன்னா இந்த வார்த்தைக்கு மூலமாக நீர் இவர்களோடு இடைப்பட்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா, யோசிப்போட ஆசீர்வாதங்கள், அவன் கடந்து வந்த பாதைகள், அந்த பர்ஃபெக்ட்னஸ் நீர் அவருக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் அந்த பர்ஃபெக்ட்னஸை கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சொல்லுவோம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாத படிக்கும் யோசிப்பை போல தகப்பனே, அந்த புரிஞ்சாக எப்படி மத்தியில் அவங்க எப்படி உங்களுக்கு சாட்சியாக இருந்தாங்க, அதுபோல் நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும், நாங்கள் வாழ்கிற இடத்திலும், நாங்கள் போக்கிலும் வரத்திலும்
என்றைக்குமே உங்களுக்கு சாட்சியாக நிற்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு உடனடியாக நாம் கேட்கிறோம். எங்களை சூஸ் பண்ணியிருக்கீங்க சார், உங்களை ஊழியத்துக்காக எங்களை அனுப்பியிருக்கிறீங்க. அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும் சார். இந்த காலைகளில் ஒவ்வொருவரையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பேரான ஆசீர்வாதத்தினால அவங்க எந்த வியாதிகள் இருந்தாலும் அவங்களை விட்டு நீக்குங்க சார். எந்த சோர்வுகள் இருந்தாலும் அவங்க மத்தியிலிருந்து எடுத்து போடு. என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவது என்ற நம்பிக்கையோடு அவர் கடந்து போகிறது சார். இந்த இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்கள் மத்தியிலிருந்து எங்களை ஆசீர்வதிங்க. சதீஷ் பிரதரை ஆசீர்வதிங்க அப்பா. அவர் ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் குடும்பத்தையும் அவர் மனைவியும் அவர் பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் ஒரு ஊழியத்தில் பலமாய் விளையாடுங்க. அவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர் நல்ல சரீர சுகத்தை தரும். அப்போ அந்த கேரல் ஹவுஸ் கூட அவங்க நல்லபடி செய்ய அவருக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் நீருடைய கரத்தினால் தந்தவரை ஆசீர்வாதி. நீரே அவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர் ஊழியர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர் குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பெறும் அன்பு உச்சகருமாக்கி இயேசு கிறிஸ்து வள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.